தொழில் வளர்ச்சியை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் நிலையில் இந்தியாவில் ஆண்டிற்கு 20 முதல் 23% வரை மின் இழப்பு ஏற்பட்டுக் கொண்டிருப்பதாக அதிர்ச்சி தரும் தகவல்கள் தொடர்ந்து வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. இதுபற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். ஒரு நாட்டின் வளர்ச்சி அந்த நாட்டில் உற்பத்தியாகின்ற மின்சாரத்தின் அளவை கொண்டே கணக்கிடப்படுகிறது. ஆனால் நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தில் 20% விரயமாக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மின் இழப்பு ஏற்படுவது ஏன் என்பது குறித்து விளக்குகிறார் மின் பொறியாளர் ஈஸ்வரன். பலதரப்பட்ட மின்சாரத்தை கொண்டு பலதரப்பட்ட இயந்திரங்களை நீங்கள் பயன்படுத்தலாம். அதில் சில இயந்திரங்கள் மின்சாரத்தை வீணாக்கக்கூடிய கேரக்டர் உள்ளவங்க. அதுல மோட்டார், ஏர் கண்டிஷனிங் பிளான்ட், பெரிய பிளான்ட், இந்த மாதிரி இதான் மெயினான அதாவது முக்கியமான காரணக்கர்த்தான்னு சொல்ற மாதிரி எலக்ட்ரிசிட்டியை வீணாக்கக்கூடிய ஒரு பொருட்கள், இயந்திரங்கள். கெபாசிட்டர்கள் என்ற மின் சேமிப்பு கருவியை பொருத்துவதன் மூலம் மின் இழப்பை கட்டுப்படுத்திவிட முடியும் என்றாலும் இதை பொருத்தாததால் ஆண்டிற்கு 23.7% அளவிற்கு மின் விரயம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. மற்ற நாடுகள் 6% லாஸ் நடக்குது. நம்ம 23 இருக்கிறோம். 23% நம்ம லாஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த அழிவு நிலையிலிருந்து வெளியே வர வேண்டுமென்றால் ஒவ்வொரு ஹெச்டி கன்சியூமரோ கமர்ஷியல் கன்சியூமர் அவங்க நிறுவனங்கள்ல கெபாசிட்டரை போட்டு அவங்களோட அந்த இழப்புகளை சரிசமப்படுத்த வேண்டும் இன்ஜினியரிங் முறைப்படி. விரயமாக்கப்படும் மின்சாரத்திற்கான கட்டணத்தை அந்தந்த பயனீட்டாளர்களிடம் வசூல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்த போதும் மின் வாரியம் இவர்களுக்கே சலுகை காட்டுவதால் அரசுக்கு பெரும் நிதி இழப்பு ஏற்படுவதாகவும் புகார்கள் தொடர்கின்றன. அதிக அளவில் மின்சாரத்தை விரயம் செய்யும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. இந்தியாவில் 23.7% மின்சார விரயமும் ஜப்பான், ஜெர்மனி, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் 4, பிரான்சில் 5.9, ஆஸ்திரேலியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளில் 6, இங்கிலாந்தில் 7, இந்தியாவை விட பின்தங்கிய நாடான தாய்லாந்தில் 10.3, ஹாங்காங்கில் 15% மின் விரயமாகிறது என புள்ளி விவரங்கள் காட்டுகிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் மின் விரயம் செய்யும் மாநிலங்களில் ஜம்மு காஷ்மீர், மிசோரம், ஆந்திரா போன்ற மாநிலங்கள் பட்டியலில் முதல் 3 இடங்களில் உள்ளன. அதில் தமிழகம் மின் விரயத்தை கட்டுப்படுத்தும் மாநிலம் என்ற சிறப்பை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. மின் விரயத்தை காட்டிலும் மின் இழப்பே அதிகம் என்று கூறுகிறார் தமிழ்நாடு மின் வாரிய அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்ற காந்தி. தமிழகத்தை பொறுத்தவரை இன்று மட்டுமல்ல, ஒரு நீண்ட காலமாகவே 98% விற்கப்படும் மின்சாரத்திற்கு வசூல் செய்து விடுகிறார்கள். ஆக இங்கே வணிக இழப்பு, கமர்ஷியல் லாசஸ் என்பது இல்லை. இங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு எல்லாமே இங்கே மின் கம்பிகளில் ஏற்படக்கூடிய இழப்புகள் தான் அதிகமாக இருக்கின்றன. தொழில் வளர்ச்சியே இலக்கு என திட்டம் தீட்டும் அரசுகள் அதற்கு அடிப்படையாக உள்ள மின்சாரத்தை முறையாக சேமித்து மின் கட்டமைப்புகளையும் மேம்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தேவராஜுடன் எழிலரசன்.